الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أما بعد، فقال الله تعالى في قرآنه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم، يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. صدق الله العظيم. وقال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் முழு உலகையும் ஆச்சரியமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹுடைய பெயர் கொண்டு இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக மதித்து வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ இருக்கிற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும், இரவிலும் சரி, பகலிலும் சரி, இருட்டிலும் சரி, வெளிச்சத்திலும் சரி, நம் நாட்டிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற தக்வாவுடைய சிந்தனை கொண்டு வரும்படி முதற்க எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, மனிதன் தவிர்த்து அல்லாஹ் இவ்வுலகில் என்னென்ன ஜீவராசிகளை, உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், சகல உயிரினங்களையும் சுயேட்சையாக செயல்படக்கூடியதாக, தானாக இயங்கக்கூடியதாக, வழிகாட்டலின் பக்கம் தேவைப்படாததாக, உபதேசம் செய்வதின் பக்கமோ கேட்பதின் பக்கமோ தேவைப்படாததாக சகல விதமான ஜீவராசிகளையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மனிதனை தவிர என்னென்ன உயிரினங்கள் இருக்குதோ, மனிதர்களுடைய அறிவுக்கு உட்பட்ட, அதற்கு அப்பாற்பட்ட, மனிதன் அறிந்த அறியாத, வானத்துல, கடல்ல, தரையில, காட்டுல, எங்கெங்கெல்லாம் என்னென்னெல்லாம் உயிரினங்கள் அல்லாஹ் படைச்சானோ சகலதையும் அல்லாஹ் வழிகாட்டலின் பக்கம் தேவைப்படாததாக அல்லாஹ் படைச்சான். ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்த அடுத்த கணம் தன் தாயின் மடியில் போய் பாலை குடிக்கும் பொழுது முட்டி முட்டி குடிக்கிறது. முட்டினால்தான் பால் வரும் என்ற அறிவை கொடுத்தது யார்? ஒரு மீன் குட்டி பிறந்த அடுத்த கணம் நீருக்குள்ளால் நீந்துகிறது.
அதனுடைய நரம்பு மண்டலங்களில் அந்த நீச்சல் கலையை கொடுத்தவன் யார்? தூக்கணாங்குருவி உலகம் படைக்கப்பட்டதால் தொட்டு இன்று வரையில, உலகம் அழியும் வரையில அது கட்டக்கூடிய கூடு எந்த பறவையாலும் கட்ட முடியாது. அடைமழை பொழிந்தாலும், பலமான காற்று வீசினாலும் அதனுடைய கூடு கீழே விழாது. அதன் கூட்டுக்குள்ளால் ஒரு துளி நீர் நுழையாது. நீர் நுழையாமல் துரும்புகளாலும் தும்புகளாலும் கட்டக்கூடிய அந்த கலையை அந்த குருவி எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தது? அதுக்கு வகுப்படுத்தது யார்? குயிலுக்கு யாரும் எப்படி கூவணும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியப்பாடு கிடையாது. இத மாதிரி உலகத்தில் அல்லாஹ் என்னென்ன உயிரினங்களை படைச்சிருக்கிறானோ சகல விதமான படைப்பினங்களும் வழிகாட்டலின் பக்கம் தேவைப்பட மாட்டாது என்பது மனித சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையான தத்துவம். குர்ஆன் சொல்லுகிறது, சூரா தாஹா, ஃபிரௌன் இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் நடந்த உரையாடல். ஃபிரௌன் கேட்டான், ஃபமர் ரப்புகுமா யா மூசா, மூசா உங்க ரப்பு யார்? அவனுடைய திறமை என்ன? ஏன் திறமை? இந்த மிஸ்ருடைய எகிப்தினுடைய நைல் நதி ஏன் கட்டுப்பாட்டு இருக்கு? நான் நினைச்சா ஒரு ஆளை வாழ வைக்கிறேன், நான் நினைச்சா ஒரு ஆளை கொள்றேன், சிறை பிடிக்கிறேன், அவரை அவிழ்த்து விடுகிறேன், நான் நினைச்சா கண்ணியம், நான் நினைச்சா கேவலம் என்றெல்லாம் பெருமை அடித்துக் கொண்டு கேட்டான், உங்க அல்லாஹ்வுடைய பெருமிதம் என்ன? ரப்பு என்றா யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் அவன் பாஷையில் சொல்கிறான். ربنا الذي أعطى كل شيء خلقه ثم هدى. يا الله, ஒவ்வொரு பேருக்கு ஏத்தாள் போல் உருவத்தை கொடுத்தான், பிறகு எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தான். சிங்கம் என்ற பெயர், அந்த பெயரை எந்த பாஷைன்னு சொன்னாலும் கம்பீரம், அதை கேட்டால் போல் ஒரு உருவம், டிசைன், அதனுடைய நடையின் அழகு, அதனுடைய கர்ஜனை, அதனுடைய பிடரி முடியின் அழகு, அதனுடைய கண்ணின் பார்வையின் அழகு, கூர்மை, இவ்வாறெல்லாம் சிங்கம் என்பதற்கு வகுத்தவன், தொகுத்தவன், வரைந்தவன் அல்லாஹ். சும்மஹதா, பிறகு சிங்கத்துக்கு அதனுடைய வாழ்வியலை சொல்லிக் கொடுத்தார். அது எப்படி வாழும்? எவ்வளவு பசி வந்தாலும் சிங்கம் புல்லு சாப்பிடாது, அது மாமிசம் தான் சாப்பிடும். அதுக்கேத்தாற்போல் வேட்டை பட்கள், மாடு என்ற வேறு, அதுக்கேத்தாற்போல் ஒரு உருவம், பிறகு அதற்கென்று ஒரு வாழ்வியல் முறை. மாட்டுக்கு எவ்வளவு பசி வந்தாலும் மாமிசம் சாப்பிடாது. சகோதரர்களே, நண்பர்களே, இத மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் எக்கச்சக்கமான முன்னுதாரணங்கள், சின்ன சின்ன உதாரணங்களை, நுளம்பை குர்ஆன் பேசுகிறது, எறும்பை குர்ஆன் பேசுகிறது, சிலந்து என்ற ஒரு சூறாவே உண்டு, மாடு என்ற ஒரு சூறாவே உண்டு என்றெல்லாம் மனிதனை தவிர உள்ள சகலவிதமான ஜீவராசிகளை அல்லாஹ் வழிகாட்டலின் பக்கம் தேவைப்படாது, ஏற்கனவே அதனுடைய வழிகாட்டல்கள் முடிவு செய்யப்பட்டுதான் இந்த உலகத்திற்கு வருகிறது. மனிதனை தவிர மனிதன் என்று வரும் பொழுது குர்ஆன் ஒரு இடத்தில் அல்ல பல இடத்துல பேசுது. மனிதன் அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து அவன் உங்களை வெளியாக்கினான். வெளியாக்கும் பொழுது உங்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? وأنتم لا تعلمون شيئا, ஒண்ணுமே தெரியாது. شيئا التنوين للتقليل, அல்லாஹ் தன்வீன் போட்டு சொல்லி இருக்கிறான், சொற்பத்தை குறிக்கும். ஒன்னும் தெரியாது. ஆனா பெண்ணா, அரபியா அஜமியா, எந்த பாஷை பேசணும், எந்த நாட்டுல பிறந்திருக்கிறேன், என் உம்மா யாரு, என் பாப்பா யாரு, ஒன்றுமே தெரியாது. காலத்தின் வேகம் அவன் மேல் கடக்க கடக்க குர்ஆன் சொல்கிறது, சும்மலி தப்லுகு அசுத்தக்கும், மனிதனுடைய முதுகம் தண்டு நிமிர்கிறது. அவன் 20-30 தாண்டும் பொழுது
பல கலைகளை தனக்குள் ஆக்கிக் கொள்கிறான், பல பாஷைகளுக்கு சொந்தக்காரனாகிறான். அவனுடைய பேச்சில், நடையில், பார்வையில் கம்பீரம் தெரிகிறது. குர்ஆன் அதற்கு பின்னால் சொல்கிறது, காலத்தின் வேகம் அவன் மேல் கடந்து போகையில் 60, 70 அவன் தாண்டும் பொழுது அவன் உங்களை முதுமையின் பக்கம் தள்ளிவிடுகிறான். முதுமையின் பக்கம் தள்ளிவிடுகிறான். சூரத்துல் ஹஜ் لكي لا يعلم من بعد علم شيئا. அல்லாஹ் சொல்கிறான், சகலதையும் அறிந்தவன் ஒன்றுமே அறியாமல் இறப்பதற்காக வேண்டி முதுமையின் பக்கம் நான் மனிதனை தள்ளிவிடுகிறேன். ஒரு வயசு போற நேரம் அந்த ஆளுக்கு அவர் பேரு கூட ஞாபகம் நிக்க இருக்கிற புள்ள சத்தம் போட ஆரம்பிப்பார். சும்மாதான் இருங்களே வாப்பா, எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு விளங்குதில்லை, உங்களையான பெரிய தலைவலி உம்மா. குர்ஆன்ல சூரா யாசீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ومن نعمره ننكسه في الخلق افلا يعقلون. யாரை நாம் அளவு கடந்த வயதை கொடுத்து வாழ வைத்தோமோ படைக்கோலத்தில் மறுபக்கமாக்கி விடுகிறார். சிறுபிள்ளை தனத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். உம்மா சின்ன புள்ள மாறி பேசுவாங்க, வாப்பா சின்ன புள்ள மாறி பேசுவாரு. குர்ஆன் சொல்லுது, இன்னுமா உங்களுக்கு விளங்கல்ல? அஃபலா யாகிலூன். உங்களுக்கு இன்னும் புரியுது இல்லையா? வாழ்க்கையில நோக்கம் இன்னும் தெரியுது இல்லையா? மௌலானா கலீல் அஹ்மத் கீரனூரி நவ்வரல்லாஹு வர்கதஹு அவர்கள் தமிழில் மனித வாழ்க்கையின் ரத்தின சுருக்கத்தை சொல்லுவார்கள். மனிதன் என்பவன் அறியாமையில் பிறந்து அறிவது போல் பாசாங்கு செய்து அறியாமையிலே முடிவதற்கு பேர் மனிதன். மனிதன் என்பவன் அறியாமையில் பிறக்கிறான், ஒண்ணுமே தெரியா பிறக்கிறான், ஒண்ணுமே தெரியாது. பிறகு அறிவது போல் பாசாங்கு செய்கிறான், எல்லாம் தெரியும் மாதிரி நடிக்கிறான். எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க யாருக்கு நீங்க வழிகாட்ட வாரீங்க? நாங்க பேசாத பாஷையா? நாங்க பார்க்காத காசா? நாங்க போகாத நாடா? எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். பிறகு அறியாமையிலே போய் முடிகிறது, ஒன்றுமே தெரியும். ஒரு வயசு வாழ்ந்து சகோதரர்களே, கசப்பான உண்மை, நானும் தான் நீங்களும் தான். அல்லாஹ் எழுதியிருந்தா அந்த வயசுக்கு போவதான் வேணும். இந்த தத்துவத்தை நாம எவ்வளவு சீக்கிரம் விளங்குவோமோ அவ்வளவுக்கு நம்மளுக்கும் நல்லது, நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்லது. இத குர்ஆன் சொல்லும் தத்துவம் இது. சகோதரர்களே, நண்பர்களே, காலத்தின் மீது சக்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான், முழு மனித சமுதாயமும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். என்ன குழப்பம்? மனிதனாக பிறந்ததின் அடிப்படை நோக்கம் என்ன? ஃபண்டமெண்டல் என்ன? வெறுமனே சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டு ஏதாவது பகடி வதைகள் செய்து கொண்டு சிரித்துக் கொண்டு இன்ப களியாட்டங்களில் இருந்து கொண்டு காலத்தை கழிக்க வந்தோமா? குர்ஆன் பல இடங்கள்ல மனிதர்களுக்கு சொல்கிறது, ஏன் வழிகாட்டல்களை நீங்கள் மறுக்கிறீர்கள்? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் பிடுங்கி எறியப்பட்ட ஈச்ச மர கிடங்குகளை போல் பிணமாக கிடந்தார்கள். அடிச்ச காத்து, மழையுடன் கூடிய காத்து, அந்த ஊர்ல எல்லாம் இறந்தாங்க. அல்லாஹ் சொன்னா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு, உங்க குடும்பத்தோட இந்த டேட்ல நீங்க ஊரை விட்டு புறப்படுங்க. மக்கள் எல்லாம் மழை என்று சொன்னாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போன அந்த பிணங்களை பார்த்து அழுது கொண்டே பேசினார்கள். மௌத்தா போனதெல்லாம் சொந்தக்காராக்கள், மாமா, பெரியப்பா, சாச்சா, சாச்சி, நீண்டமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு கடைசியாக சொன்னார்கள், உங்களுக்கு தான் நசீஹத்து பிடிக்க மாட்டேங்குது, கேட்க மாட்டேன்றீங்களே. நரகவாதிகளுடைய குடல்கள் தந்தக்கு அக்தாபுகும் பின்னார் புகாரில் வருகிறது.
அவர்களுடைய குடல்கள் நெருப்பி ஜுவாலையால் வெடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மலக்குமார்கள் கேட்பாங்க, அலம் யாசிக்கும் நதீர், என்பா உபதேசம் செய்ய யாரும் வரலையா உங்களுக்கு? இருட்டுல போய் குழியில விழலாம், பட்ட பகல்ல குழியில விழுந்திருக்கிறீங்களே, இவ்வளவு வழிகாட்டல்கள் காட்டப்பட்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கை வாழ்ந்தா என்ன முடிவு கிடைக்கும் என்று ஒவ்வொரு ஜும்ஆவும் தக்வாவை கொண்டு வசியத் செய்யப்படுகிறது. ஏன் மஸ்ஜித் மாத்திரம்தான் அல்லாஹ் பார்க்கும் இடமா? மஸ்ஜிதுக்கு வெளியே அல்லாஹ் இல்லையா? ட்ரிப்புக்கு போன அல்லாஹ் இல்லையா? வெளிநாட்டுக்கு போன அல்லாஹ் இல்லையா? யாருக்கு காட்டுறதுக்காக வாழ்றோம்? குர்ஆன் சொல்கிறது, ஒட்டுமொத்த மனிதர்களும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். வாழ்க்கையிட நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை அடைவது மாத்திரம்தான். அல்லாஹ்வை அடைவது. ஒரு கட்டம் வரும்பொழுது அல்லாஹ் அடியார்களை அளவைப்பான், அவ்வளவு சோதிப்பான். என் வழியை உணரக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். புரிய வைக்கக்கூடிய பாஷை கண்டுபிடிக்கிறதுக்கே நேரம் போகும். என் வழியை நான் விளங்க வைக்கணுமா? என் உம்மாட்ட சொல்ல முடியாது, என் வாப்பாட்ட சொல்ல முடியாது, என் மனைவிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, என் குழந்தைகள்கிட்ட சொல்லலாம், என் நண்பர்கள்ட்ட யார்கிட்ட சொல்லலாம். இன்னும் யார்கிட்ட சொல்றது? சொல்றதுக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஓ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அடியார்களிடம் சொல்லுங்கள், என் அடியார்கள்ட்ட சொல்லுங்க, அவர்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுடைய சோதனைகளை என்னிடம் முறைப்பாடு செய்ய சொல்லுங்கள். நிச்சயமாக சத்தியமாக அவருடைய பிடரி நரம்புகளை விட நெருக்கமானார்கள். நான் மன்னிக்க தயார். இவன் அழ மாட்டேன்றாங்க. யார் யாரையோ நம்புறாங்க. பொறுமையில ரெண்டு வகை இருக்கு. பிதாயால பதிவு செய்வாங்க. பொறுமையில ஒன்று இருக்கு சின்ன பொறுமை, பசீத், யார் டைம் கை நீட்டாம வாழ்ற. கேட்கணும்னு தோணுது, நான் கேட்காம பொறுமையா இருக்க. அவருடைய வாகனத்தை கேட்கணும்னு தோணுது, அவர்கிட்ட நகைய கேட்கணும்னு தோணுது, ஒரு பேனைய கேட்கணும்னு தோணுது. ஏதோ சின்னதோ பெருசோ கேட்காம இருக்கிறது சின்ன பொறுமை. பெரிய பொறுமை எது தெரியுமா? பிதாயால பதிவு செய்வாங்க, எதிர்பார்க்காம இருக்கிறது. மனைவியாக இருந்தாலும் எதிர்பார்க்காமல் இருக்கிறது தான் ஆக பெரிய பொறுமை. ஹாஜியார் பார்த்துக் கொள்வாரு, உஸ்தாது பார்த்துக் கொள்வாரு, வாப்பா ஏதாவது கை கொடுப்பாரு, மனைவி ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா. இல்ல இல்ல, எதிர்பார்ப்பு என்பது அல்லாஹ்விடம் மாத்திரம்தான். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கண்ணியமா வாழ நான் என்ன செய்யணும்? நபி அவங்க சொன்னாங்க, மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறத இல்லாம ஆயிக்கொள்ளுங்க. இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்புக அன்னாஸ், மக்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார். சகோதர நண்பர்களே, நான் சொல்ல வருவது என்னவென்றால், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தீனுல் இஸ்லாத்தை இரண்டு பகுதியாக பிரித்து வைத்திருக்கிறார். ஒன்று இபாதத், இரவு நாங்கள் தூங்கினதிலிருந்து அடுத்த நாள் நாங்கள் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள வணக்க வழிபாடுகள் இருக்கு. இதுல முன்பின்கள் உண்டாகினா அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். சகோதரர்களே, நண்பர்களே, இதைவிட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பகுதி இருக்குது, அடியார்கள் சம்பந்தப்பட்டவைகள். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டா நாடளாவிய ரீதியில் மட்டுமில்லாமல் உலகளாவிய ரீதியில் நபி பிறந்த நாள் என்று எல்லாம் செலிபிரேட் பண்றாங்க. அதிகமான மசாஜிதுகள்ல மக்ரிபுக்கு பின்னால அல்லது இஷாவுக்கு பின்னாலேயோ சுபவுக்கு பின்னாலேயோ நபி அவருடைய சீராவை மக்களுக்கு முன்வைக்கிறார்.
நபியவருடைய பண்பாடு, நபியவர்களுடைய அகலாக் எல்லாத்தையும் பண்ணி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அவர்களோட உருவம் எப்படி இருக்கும், பிறந்தது எப்படி, இறந்தது எப்படி எல்லாம் அந்த காலத்துல இந்த சீசன்ல அதிகமா பேசப்படும் ஒரு கருப்பொருளாக இருக்கு. சகோதரர்களே, நண்பர்களே, நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பின்பற்ற தயார். நபியவங்க தஹஜ்ஜத் எப்படி தொழுதாங்க, மாஷா அல்லாஹ், முன்சப்புக்கு வந்து தொழுதாங்க, சுப்ஹானல்லாஹ். நபியவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றுவதில் நாங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். நபியவர்கள் மாறி தாடி வைக்கிறது, நபியவர்கள் மாறி நடக்கிறது, நபியவர்கள் மாறி ஆடை அங்கீகாரங்கள் எல்லாம். ஆனால் மிகப்பெரிய ஒரு பகுதி இருக்குது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லாக், நபியவர்களுடைய குணம். இபாதத்தால ஒரு மனிதரை பார்த்து நல்லவர்னு சொல்ல வானேன்னுவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு ஆள் தஹஜ்ஜத் தொழுகிறாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு ஆள் தஹஜ்ஜத் தொழுது கொண்டு துஆவில் அழும் சத்தத்தை கேட்டாலும் அவரை பார்த்து நீங்கள் நல்லவர் என்று சொல்ல வேண்டாம். தஹஜ்ஜத் தொழுகிறது அது வேற பாக்கியம். ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய பகலை சொல்லுங்கள், உங்களுடைய இரவை நான் சொல்கிறேன். பகல்ல உங்களோட நேரம் எப்படி கழியுது, உங்க பார்வை எங்கெல்லாம் செதறுது, அதை சொல்லுங்க. உங்களுக்கு தஹஜ்ஜத் கிடைக்குமா கிடைக்காத நான் சொல்றேன். தஹஜ்ஜத் அது வேற, அது ஆச்சரியமான இபாதத், அது ரொம்ப ரசனையானது, ருசியானது. ஆனா இவர் தஹஜ்ஜத் தொழுகிறார் என்பதனால அவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டாம். சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அஹ்லாக பாருங்க, மக்களோடு எப்படி நடந்துகிறார், ஏழைகளோடு எப்படி நடக்கிறார், பலகீனமான தாயோட தந்தையோட மனைவியோட பிள்ளைகளோடு, அவருக்கு கீழால் இருப்பவர்கள், அவருக்கு கீழால் வேலை செய்பவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள். இதுதான் தீனுடைய 75% பகுதி. இது புகாரியில பாபு ஹாரிசு பனி இஸ்ராயில் வரக்கூடிய மிக பிரபல்யமான சம்பவம். நாய்க்கு தண்ணீர் கொடுத்த விபச்சாரி சொர்க்கவாதி அல்லாஹ் மௌத்தாக்கினார். ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தவன் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பிடத்துக்கு இரக்கம் காட்டினார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். பூமியில் வசிப்பவர்களே, இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு இரக்கம் காட்டியே தீருவான். இரக்கம் காட்டுற விஷயத்துல மதம் பார்க்க வேணும், ஜாதி பார்க்க வேணும், நேஷன் பார்க்க வேணும், நிறம் பார்க்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய அடியார்களா பாருங்க. இங்கு பிறப்பால் எல்லாம் சமமானவர்கள், எல்லாம் பிறப்பால் சமம். நிறத்தாள், மதத்தாள், ஜாதியாள், குணத்தாள், திறமையாள் மார்க்கம் அதை பார்க்கிறது இல்லை. முதலாவது அல்லாஹ் மனிதர்களை பிறப்பால் பார்க்க சொல்லியிருக்கிறார். குர்ஆன் சொல்லுகிறது, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கண்ணியமா படைச்சிருக்கிறார். கை நீட்டுறாரு, கை நீட்டுறது ஒரு கூடாத பாவம், கேவலம் என்ற அடையாளத்தோடு கியாமத்தில் எழுப்பாட்டப்படுவார். அப்படி இருந்தும் ஒரு ஆள் கை நீட்டுறார், ஏதாச்சும் கொடுங்களே, தாங்களே, பசிக்குது, சாப்பிடாம 2 நாள் 3 நாள் ஆகுது. அவர் சொல்றது பொய்யா உண்மையா? இஸ்லாம் அதை விசாரிக்க எங்களுக்கு சொல்லவே இல்லை. இஸ்லாம் சொல்லுது, கை நீட்டிட்டானா நீங்க விரட்டமான அனுப்பி வைங்க. நிறைய சொன்னாங்க, உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லையா, கலிமத்துன் தய்யிபா, மனமான வார்த்தையை கொடுத்து அனுப்புறாங்க. அவர்களை அசிங்கப்படுத்தி அனுப்பவான், அவர்களை டா போட்டு பேசவான், அவர்களை கேவலமாக்கவான். அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள். அவர் எந்த மதத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, அவருடைய வேர்வை வாசமாக இருந்தாலும் சரி,
அழுக்காக இருந்தாலும் சரி, மனிதன் என்று வந்துவிட்டால் இஸ்லாம் ஒரு தக முஸ்லிமுக்கு சொல்லக்கூடிய மிக உன்னதமான பாடம் இரக்கம் காட்டப்படும். அடியாக காபிரா பார்த்தாலும் சீன்னு சொல்லவாங்க. நபியோ சொன்னாங்க, ஃபயர்ஹமுல்லாஹு வயப்தலீக். மௌத் வரைக்கும் இந்த ஹதீஸ மறக்கவானும் சகோதரர்களே, நண்பர்கள். திர்மிதியில வார ரிவாய், ஃபயர்ஹமுல்லாஹ் வயப்தலீக். அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டிவிட்டு உங்களை சோதிப்பான். அல்லாஹ்க்கு மிச்ச நேரம் போவாது. யாரை பார்த்து நாங்க கை நீட்டவரை பார்த்து கேவலமா நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு என்னைய மாத்திரத்துக்கு அல்லாஹ்க்கு மிச்ச நேரம் போகாது. மிக மிக நிதானமாக நூதனமாக நடந்து நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி இருந்தார், ஜாஹிர் பின் ஹராம் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அவரு கிராமப்புறத்து ஆள், விவசாயி. அவர் மரக்கறியோ பேரித்தமோ விவசாயம் செஞ்சு முதலாவது அறுவடையில ஒரு பகுதியை முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வச்சிருவார். அவர் எடுத்துக்கொண்டு நபி அவர்கள்ட்ட வருவார் மதீனா. நபி அவங்க வரும்பொழுதே சொல்லுவாங்க, இதோ ஜாஹிர் வருகிறார், ஜாஹிருன் பாதியத்துனா வனஹு ஹாதிர். ஜாஹிர் எங்களுடைய கிராமப்புறத்து ஆள், நாம் அவருடைய நகரப்புறத்தாக்கள். நபிவாங்க அவரு அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுது பஜார்ல டவுன்ல மார்க்கெட்ல இருக்கிற பெருமதி மிக்க அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புவார். அவர் பார்ப்பதற்கு அலங்கோலமானவராக இருந்தார். பார்க்கிறது கொஞ்சம் பயம், கருத்த நிறம் உள்ளவர், கட்டையான. ஒரு நாள் விவசாயத்துடைய அந்த முதல் அறுவடை எடுத்துக்கிட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வாரார். நபியவருடைய வீட்டுக்கு முன்னால் இருந்து, யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுல். சஹாபிகளுடைய அளப்பரிய குரல், நான் ஜாஹிர் வந்திருக்கிறேன், நுழையட்டுமா? சத்தம் வருது, நபி அவர்கள் வீட்டுல இல்லை. கொண்டு வந்த அந்த அறுவடை, அந்த விவசாயத்தில் அறுவடை செய்யப்பட்ட அந்த ஹதியாவை அப்படியே நபியோடைய வாசல்ல வச்சாரு. அப்படியே பஜாருக்கு கொஞ்ச நேரம் கழிது நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. செருப்ப கழட்டி உள்ளுக்கு போற நேரம் உள்ளார இருந்து சத்தம் வருது, ஜாஹிர் வந்துட்டு போனார். சுப்ஹான ரப்பியல் அலா. கலட்டின செருப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்க. யார சந்திக்க? மந்திரிய சந்திக்கவா? தனவந்த ஒருவரை சந்திக்கவா? அபூபக்கரை சந்திக்கவா? அரசியல்வாதியை சந்திக்கவா? இல்ல இல்ல, மக்களால் ஒதுக்கப்பட்ட கருத்த நிறமுடைய ஜாஹிரை சந்திப்பதற்காக வேண்டி இந்த ஆழத்துக்கே அற்புதமாக வந்த எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு போடுறாங்க ஜாஹிரை சந்திக்க. பஜாருக்கு போயிட்டு இருக்கிறாரு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேர்வை தோய்ந்த அந்த ஜாஹிருடைய உடம்பை பின்பகுதியால் இருக்க கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள். அவர் உடனே சொன்னாரு, மன்ஹாதா அரசில் அரசில், யார் இது யார் இது, என்ன விடுங்க என்ன விடுங்க. நபி அவங்க அமைதியா இருந்தார். அவருக்கு ஜாஹிருக்கு நபி அவர்களுடைய மேல் வாசனையை சொல்லித்தான் தெரிய வேண்டும். அவருக்கு விளங்கிருச்சு, இவ்வளவு அன்பா பாசமா இடைய கட்டி பிடிக்கிறது இந்த பூமியில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம். யாரும் இவ்வளவு நெருக்கமா என்னோட பேச மாட்டாங்க, யாரும் என்னை இப்படி கட்டி பிடிக்க மாட்டாங்க. தன்னுடைய முதுகை நபியவர்களோடு நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிகாசமா சொன்னாங்க, மையஷ்ரி ஹாதல் குலாம், இந்த அடிமையை இந்த பஜார்ல வாங்க யாராவது இருக்கிறீர்களா என்று நபி அவர்கள் பரிகாசமா சொன்ன நேரம் ஜாஹிருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, பஜாரில் இருப்பவர்களை வியக்க வைத்தது. இதன் தஜிதுனி காசித யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அப்படி என்றால் ஒரு பைசாக்கு கூட நான் பெருமதியாக மாட்டேன். ஒரு பைசாக்கு கூட என்னை வாங்க மாட்டாங்க. அவ்வளவு கேவலமான சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன்.
உடனடியாக நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நீ விலை மதிப்பட்டவன், அல்லாஹ்விடத்தில் நீ கண்ணியமானவன் என்ற வார்த்தையை அந்த பஜாரில் முழக்க சொன்னது முழு மதீனாவிலும் ஜாஹிருடைய கண்ணியம் மேலோங்குகிறது. ஒதுக்கப்பட்டவர்களை மேலே செல்வதற்காக வேண்டி முயற்சி எடுத்த மாமனிதர் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களோட வாழக்கூடிய எங்கட குடும்பத்துல, எங்கட கடையில வேலை செய்யற, எங்கட பக்கத்து வீடு, எங்கட ஊர்கள்ல இது மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா? எவ்வளவு முயற்சி பண்றேன், கடனை கட்ட முடியாது, இந்த மகளோட காரியத்தை செஞ்சு வைக்க முடியாது, கை நீட்டம் வெக்கமா இருக்கும். அவருக்கு காத்துக்கிட்டே இருப்பாங்க, யாராச்சும் பண்ணுவாங்க, யாராச்சும் பண்ணுவாங்க. காத்து காத்து எத்தனை பேர் கபராளிகள் சகோதரர்கள். நபி அவர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு இரக்கம் காட்டியவர்களுக்கு நிச்சயமா சத்தியம் அல்லாஹ் இரக்கம் காட்டுவார். இதுக்கு நேர் மாற்றம் தான் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அநியாயம் செய்வது. அது யாராக இருந்தாலும் சரி. இத்தகி தஅவத்தல் மத்லூம். நபி அவர் சொன்னாங்க, அநியாயம் செய்யப்பட்டவருடைய பத்துஆவை பயந்து கொள்ளும். அவர் முஸ்லிமாக இருந்தாலும் காபிராக இருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டவன் கண்ணீர் வந்துருச்சா, அல்லாஹுக்கும் அவருக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை, டைரக்ட் கனெக்ஷன். வாயை திறந்து ஏதாவது பத்வா செஞ்சிட்டார், நிச்சயமா சத்தியமாக அல்லாஹ் கேவலப்படுத்தியே தீருவான். அது யாராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம், யாரு முஸ்லிமோ காபிரோ, அநியாயம் செய்யப்பட்டுதான் போச்சு. குர்ஆன் சொல்லுகிறது, அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும். வய்லுல் லில் முத்தஃபிஃபீன். வரக்கூடிய வாடிக்கையாளர் ஹலாலான காசு எடுத்துட்டு வாராரு, ஆனா இங்க யாவாரு அந்த வாடிக்கையாளருக்கு அநியாயம் செய்யறாரு. எனக்கு எவ்வளவுக்கு விற்கலாம், 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு விற்கலாம். இவர் சொல்றாரு, இந்த மொபைல் இருக்குத ஒரு 20,000 ரூபாய் போடும், ஆனா அதுல உள்ளார இருக்கிற குறைய மறைச்சு நான் 40க்கு வித்து காட்டுவேன். இவர பெருமை. இந்த வாகனம் இருக்கிற ஒரு 10 போடும், ஆனா அதுல உள்ளார இருக்கிற குறைய மறைச்சு நான் 15க்கு வித்து காட்டுவேன். எந்த முஃப்திட போனாலும் சொல்லுவாங்க, இந்த காசு ஹலால், இந்த காசு ஹலால். ஏன் அது எந்த சாமான எப்படி விற்கலாம்? ஆனா குறைய மறைச்சு மோசடி செஞ்சு நான் எடுத்த காசு இருக்குது, குர்ஆன் சொல்லுகிறது அது காசு அல்ல. இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. அவர்கள் சாப்பிடுவது சாப்பாடு அல்ல, நெருப்பை சாப்பிடுகிறார்கள். நெருப்பிட குணம் எரிக்கும், அது ஆரோக்கியத்தை எரிச்சு போடும், கண்ணியத்தை எரிச்சு போடும், மனைவியை, பிள்ளைகளை, குடும்பத்தை, சொத்தை எரிச்சு போடும். அது அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அநியாயம் செய்ய முடியாது. இங்கு குறை என்ற வகையில் எல்லாமே இங்கு சரி சமமானவர்கள். இவர் ஆலிம் என்பதனால தவறு செய்யாதவர் என்பது கிடையாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தந்த மாணவர்களுக்கு இந்த தகவலை சொல்லுவார்கள். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரு கிட்ட போய் சொல்லுவாங்க, இன்னா நஅஹுது மின்ஹும் ஷைஅன் வ நத்ருக்கு மின்ஹும் ஷைஅன் இல்லா ஹாதல் மஅசூம். இந்த கபரில் அடக்கப்பட்டவரை தவிர இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அவர்களின் நலவுகளை நாம் பேசுவோம், கெடுதிகளை விட்டும் நாம் மௌனமாக இருப்போம். எவ்வளவு அழகான வழிகாட்டு. இங்கு பற்றாக்குறை என்ன தெரியுமா? குறைகளை மறைப்பவர்களுடைய பற்றாக்குறை. குறை விமர்சனம் செய்வதில் பெருமை. இணையதளங்கள்ல குறைகளை விமர்சனம் செய்வதில் அவர் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு கூட்டம் மௌத்தா போறாங்க, அவர்கள் மௌத்தா போறதோடு அவர்களுடைய பாவமும் மௌத்தா போகும். தூபாலஹும் சும்ம தூபாலஹும், அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகும். நான் மௌத்தா போறேன், அதோட என் பாவம் மௌத்தா போகும். வயலுன் சும்ம வயலுன் சும்ம வயலுன், 3 முறை அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். யமூதூன்,
அவர்கள் மூத்து வலம் தமுத் ذنوبهم அவர்கள் மிச்சம் வச்ச பாவம் மூத்தா போவல். அதப்படியே இவர் ஒரு பாவத்தை பழக்கி வச்சுட்டு மூத்தா போவல். ஒரு ஆளுக்கு பட்ட பேரை வச்சுட்டாச்சு. இணையதளங்கள யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ எதுலயோ யாரையாச்சும் ஒரு குறைய ஏதாவது ஒரு பாவத்தை அப்லோட் பண்ணி ஆள் கபர்ல அதை லைக் பண்ற, அதை ஷேர் பண்ற, அதை பார்க்கிற, பரப்புற எல்லா பாவமும் இந்த ஆளுடைய கபரை ஒவ்வொரு நாளும் எரித்துக் கொண்டிருக்கிறது. புகாரில் வர ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபர் என்பது ரெண்டுல ஒன்றுதான். கபரு. இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, ஒன்று சுவர்க்க பூங்காவாக இருக்கும் அல்லது நரக படுகொலியாக இருக்கும். மூணாவது கபர் இங்க எங்கேயும் இல்லை. அடுத்தவர்கள குறைய வெளிப்படுத்துறதுல வார துணிச்சல், வார தைரியம் இவருக்கு மௌத்து வராத மாறி, இவருக்கு கியாமத்து நாள் ஒன்று இல்லை. மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, இந்த உலகத்தை தன்னந்தனியாக ஆட்டி உருட்டி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் அந்த அல்லாஹ் அவன் முன்னிலே நிற்கிறதுக்கு பயமில்லை. யாருடைய குறை எப்படி வேண்டாலும் பேசலாம். குறை மறைக்கிற பழக்கத்தை அல்லாஹ் எனக்கு தந்துட்டானா? சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில திரையும் மறையில் கூப்பிட்டு அல்லாஹ் அவருடைய குறைகளை சொல்லி காட்டி குறைகளை மறைத்து கண்ணியமாக சொர்க்கத்துக்கு அனுப்புவார். சகோதரர்கள், வாழக்கூடிய எஞ்சிருக்கக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம். இதை மாத்திரம் சொல்லி உரையின் நிறைவுக்கு வருகிறேன். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் கேட்கப்பட்டது, ஃபமல் அஜபு வல் அஜப், ஃபமல் அஜப் வல் அஜப், ஆச்சரியம் என்றால் என்ன, ரொம்ப ஆச்சரியம் என்றால் என்ன சொன்னாங்க. ஆச்சரியம் என்பது திடீரென்று விபத்துகளும் திடீரென்று மரணங்களும் உண்டாகும். முஃபாஜாத்துல் முஸீபாத்தி வல் அம்வாத், திடீர் மௌத். 240 பேர் ஹைதராபாத்ல இருந்து யூகேக்கு பிளைட்ல ஏறி இருக்கிறாங்க, பிரயாணம் செய்ய. எல்லாம் சீட்ல உட்கார்ந்தாச்சு, ஸ்டேபிள் ஆயாச்சு. அவர்களுக்கு தெரியாது, 10 நிமிஷத்துல முன்னால இஸ்ராயல் வார. 240 பேர் கறிக்கட்டைகளாக நாங்கள் பார்த்தோம். கேள்விப்படாத யாரும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க முடியாது. இன்னும் 10 நிமிஷத்துல முன்னால இஸ்ராயல் வார. இன்னும் 10 நிமிஷத்துல என்ற ரோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வருது. இணைய விட்டா ஆள் இல்ல. இன்னும் 10 நிமிஷத்துல முற்றுப்புள்ளி வருது. நாம் தான் எல்லாம் என்ற பெருமை. சுப்ஹானல்லாஹ், 10 நிமிஷத்துல எல்லாம் முடியுது. அவர்களுக்கு தெரியாது. சொன்னாங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இவ்வாறான திடீர் விபத்துகள் இதுதான் ஆச்சரியமானது. ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? மக்கள் படிப்பினை பெறாமல் இருக்கும். இன்னும் மக்கள் படிப்பினை பெறல், மௌத்துக்கு ரெடி இல்லை. 1000 வருஷம் வாழ்ற மாதிரி பேச்சு, 1000 வருஷம் வாழ்ற மாதிரி பழி வாங்குறாங்க. தத்பீர் கோ தேக்கர் தக்தீர் ஹஸ்தி ஹை. மனிதனுடைய திட்டத்தை பார்த்து அவன் தலையெழுத்து சிரிக்கிறது. மறதியாளனே, அடுத்த கிழமை கபர்ல 2 மாசம் தான் கபருக்கு போக இருக்கிறாய், தயாராகிக்கோ. எங்களோட தலையெழுத்து சொல்லு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், நாளைக்கு மௌத்தாகிறவர் இன்றைக்கு சிரிப்பதை எண்ணி நான் வியப்படைகிறேன். இன்னைக்கு சிரிச்சுட்டு இருக்கிறார் ஜாலியா. வயசு 20, வயசு 30, வயசு 35, சிரிச்சுட்டு இருக்கிறார். எல்லா இடத்துக்கும் போறாரு. அவருக்கு தெரியா நாளைக்கு இந்த நேரம் கபூர்லனா. சகோதரர்களே, 24 மணித்தியாலம் கபூருக்கு போற ரெடி ஆயிக்கும். வேகமாக ஜனாசாக்கள் உண்டாகுது. நாளுக்கு நாள் மையவாடியில இடம் பற்றாக்குறை உண்டாயிட்டே போகுது. நாங்களும் எங்கட நேரங்களை, எங்கட காலங்களை மஸ்ஜிதுக்கு ஒதுக்குங்க. தனிமையில் அல்லாஹோட பேசுங்க, அல்லாஹ்ட்ட அழுவுங்க. அவன் மாத்திரம் தான் கை கொடுக்கிறவன், அவனை மாத்திரம் நம்புங்க. ரகசியங்கள் அம்பலமாக கூடிய கியாமத்துடைய நாளில் அவன் மாத்திரம் எங்களை குறைகளை மறைக்க வேண்டும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் சிறந்தவர்களாக வாழ்ந்து
எப்பேற்பட்ட மரணத்தை அல்லாஹ் ஆசைப்படுவானோ அந்த நிலைமையில் அவனை சந்திக்கும் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கில் புரிவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.